strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். So South Africa are the ICC Test champions for the year 2023 and 25 மக்களே. So 27 வருஷம் கழிச்சு ஒரு ICC டோர்னமெண்ட் வின் பண்ணிருக்காங்க. So எல்லாருமே ஹாப்பியா இருக்கும்ல. ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைனல்ல. ஏன்னா ஆஸ்திரேலியா பல முறை டிராஃபிஸ் அடிச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணா கண்டிப்பா அந்த டெஸ்ட் கிரிக்கெட் இன்னுமே மேல எவால்வ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஆஸ்திரேலியா வின் பண்ணா வழக்கம் போல அவங்க வின் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நத்திங் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, தே ஆர் த சாம்பியன்ஸ் ஆல்வேஸ். என்னதான் அவங்க இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தோத்தாலுமே அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா செம்மையா விளையாடி ஃபைனல்ல வந்து நிப்பாங்க. சோ அவங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய ICC டிராஃபிஸ் இருக்கு. அதனால அவங்கள நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு தடவை அவங்களுக்கு தவறு இருக்கு. பட் சவுத் ஆப்பிரிக்காக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் கண்டிப்பா சொல்லுவேன். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிடுறாங்க சின்ன வயசுலயே. எதுக்குன்னா பிரான்ச்சைசி கிரிக்கெட் போய் விளையாடுறாங்க. பிளஸ் சவுத் ஆப்பிரிக்கால ஏகப்பட்ட பாலிடிக்ஸும் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த வகையில தான் போயிடுறாங்க. சோ அப்படின்னும் போது டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து மோஸ்டா அவைலபிளா இருக்க மாட்டேங்கிறாங்க. பட் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அவங்க வின் பண்ணதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டொமஸ்டிக் சர்க்கியூட்ல சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, டெவல் பிரேவிஸே வந்து பாத்தீங்கன்னா நடக்க போற அந்த ஜிம்பாப்வே டூர்ல வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல டெபியூ பண்ண போறாரு. அவர் ஒரு T20 டைப் ஆஃப் பிளேயர் தான். பட் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட். அந்த மாதிரி பிளேயரா இருக்கட்டும், இல்ல இனிமேட் அப்கமிங் வர போற அந்த யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்களும் ரொம்ப மோட்டிவேட்டடா இருப்பாங்க. இல்ல நான் போய் என் கண்ட்ரிக்கு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடணும், வி ஆர் த சாம்பியன்ஸ், இந்த லெகசியை வந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் வரும். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் விக்டரி வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டுக்கு மட்டும் நல்லது கிடையாது, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கே இது நல்லதுதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வின் பண்ணணும்னா தே ஹேவ் டு பிளே அவுட் ஆஃப் தேர் ஸ்கின்ஸ் அப்படிதான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போலிங் சூப்பரா போட்டாங்க. அவங்க ஒரே ஒரு விஷயத்துல தவற விட்டாங்க. என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங். ஓகேங்களா, 138 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சோ குரூஷுவல் ஒரு 70-72 ரன்ஸ் லீட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா சூப்பரா கம்பேக் ஆகி மறுபடியும் சூப்பரா போலிங் போட்டு இருந்தாலும் 282 டார்கெட். நான் என்ன நினைச்சேன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு சேஸ்னு. எஸ், கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு பேட்டிங், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஸ்டில் ஆஸ்திரேலியாவோட பேஸ் அட்டாக் எடுத்துக்கோங்க, குவாலிட்டி அங்க பயங்கரமா இருக்குங்க. பிச்சு பிளாட் அவுட் ஆனாலும் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா வந்து விக்கெட்ஸ் எடுக்க முடியும். இது காலகாலமா நம்ம பார்த்திருக்கோம். சோ இதெல்லாம் தாண்டி செம்மையா விளையாடி இன்னைக்கு இந்த கப்பை தூக்கி இருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி they played out of their skins to win this title தான் மக்களே. ஹியூஜ் கிரெடிட் ஃபார் them. So the hero obviously வந்து பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம், அதுல டவுட்டே இல்லை. பட் crucial கான்ட்ரிபியூஷன்ஸ் மற்ற பிளேயர்ஸ் கிட்டையும் இருக்கு. அதையும் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோல. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்லா தான் ஆடிட்டு வராரு. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைனல், ஒரு குரூஷியல் மேட்ச் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு டக் அவுட். அப்படின்னும் போது செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் எடுத்தது நிஜமாவே பெரிய விஷயங்க. சோ எந்த அளவுக்கு அவரோட மைண்ட் செட் வந்து பாசிட்டிவா இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஈஸியா நெகட்டிவா உள்ள வந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம டக் அடிச்சிட்டோம், இந்த இன்னிங்ஸ் கொஞ்சம் பார்த்து ஆடலாம்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி அவர் விளையாடல, ரொம்ப பாசிட்டிவா அக்ரெசிவா விளையாடினாரு. அந்த ஒரு டெம்போ மெயின்டைன் பண்ணாரு. ஸ்கோர் மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துலதான் ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா பண்ண சூப்பரான ஒரு விஷயம். என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ ஸ்டார்க்கா இருந்துக்கோ, கமின்ஸா இருந்துக்கோ, ஏசலுட்டா இருந்துக்கோ, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் புஷ் பண்ண போறோம், we are not going to defend. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஒரு தவற பண்ணாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டஃபாவே தான் இருந்துச்சு கம்பேர்ட் டு செகண்ட் இன்னிங்ஸ். பட் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்கலாம். அவங்க அந்த பண்ண தவற வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு நம்ம கண்டிப்பா கிரெடிட் கொடுக்கணும். எஸ்பெஷலி மார்க்ரமும் சரி, ஒரு பக்கம் பவுமாவும் சரி, அவங்களோட அந்த அப்ரோச்சை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. இல்ல இவங்க ஏதோ ஒன்று செய்ய போறாங்க, கண்டிப்பா இதுல ஏதோ சம்பவம் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேர் விளையாடும் போது. சோ ஏடன் மார்க்ரம் அவுட்ஸ்டாண்டிங் நாக் 136, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் இன்னிங்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் ஃபைனல்ல வந்திருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? அதுவும் ரொம்ப பாசிட்டிவாவும் விளையாடினாரு. அண்ட் டெம்பா பவுமா இந்த டே 4ல ஏர்லியரா அவுட்டும் ஆயிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? சோ நினைச்சிருந்தா மார்க்ரமும் வந்து பாத்தீங்கன்னா நான் அக்ரெசிவா ஆடுறேன்னு அவுட் ஆயிருக்கலாம். பட் அந்த 1 hour இம்பார்ட்டன்டான அந்த ஒரு 1 hour சர்வைவ் பண்ணாங்க ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா. அது ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஓகே, ஏன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு கேமை முடிப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட ஒரு 2-3 விக்கெட்ஸ் விட்டுருக்கலாம். ஓகே, பட் அதை அவங்க பண்ணல. ஈவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 3 விக்கெட் அவங்க விட்டாலுமே கேம் வந்து சீல் பண்ணிட்டாங்க நான் சொல்ல முடியும், டு பி வெரி ஆனஸ்ட். சோ ஒன்ஸ் அகைன் ஹியூஜ் குடோஸ் டு ஏடன் மார்க்ரம் ஃபார் பிளேயிங் அ ஃபேண்டாஸ்டிக் நாக். அடுத்தது கண்டிப்பா டெம்பா பவுமா. அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வேற. அந்த இன்ஜுரி வச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியல் பார்ட்னர்ஷிப் போட்டாரு மார்க்ரமோட. அந்த ஒரு வெறித்தனத்தை காமிச்சாரு. எனக்கு கிளியரா தெரிஞ்சது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கால் உடஞ்சு போனாலும் பரவாயில்ல, நான் நின்று இந்த இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 60 odd runs, ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு நாக், ஒரு கேப்டன் நாக்னே கண்டிப்பா சொல்லலாம். ஆனா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து பக்காவா செட்டப் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா
ககிசோ ரபாடா தான் நான் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப குரூஷலா இருந்தது. ஸோ 212 ஆஸ்திரேலியா அவங்க அவுட் ஆகும் போதே ஓகே இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இட்ஸ் கோயிங் டு பி a low scoring affair, ஒரு 3 days 4 daysக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சது. ஈவன் ஆஸ்திரேலியா ஒரு 300 அடிச்சிருந்தாங்கன்னா கூட டெஃபினட்டா இந்த டெஸ்ட் மேட்ச் அவங்க எப்படியாவது வின் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ ககிசோ ரபாடா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு அந்த 5 விக்கெட் எடுத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. அட் த சேம் டைம் மார்க்கோ யான்சனும் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. அவரும் நியூ பால்ல நல்லா போட்டிருப்பாரு. அந்த ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டே 1ல ஃபர்ஸ்ட் செஷன்ல 67 for 4 சரியான சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் ஆகும். ஸ்மித்துக்கும் வெப்ஸ்டருக்குமே அந்த ரிவ்யூ போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெப்ஸ்டருக்கு 8 ரன் என்னவோ இருந்தாரு, அப்பயே வெப்ஸ்டர் காலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 72 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ சின்ன சின்ன எரர்ஸ் பண்ணாங்க. பட் 212 ரன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் a great effort from சவுத் ஆப்பிரிக்கா டு ரெஸ்ட்ரிக்ட் ஆஸ்திரேலியா லைக் தட். ஸோ அப்படின்னும் போது பேட்டிங்ல நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் 138 கால் அவுட் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப நெகட்டிவா விளையாடினாங்க. 72 ரன்ஸ் லீடை தூக்கி ஆஸ்திரேலியா கிட்ட கொடுத்தாங்க. ஐ தாட் ஓஹோ முடிஞ்சு போச்சு, 72 ரன்ஸ் இந்த மாதிரி ஒரு விக்கெட்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் திருப்பி கம்பேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி போலிங் போட்டாங்களோ அந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல போட்டாங்க. அவ்வளவு சூப்பரா போட்டுமே லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும் ஏசல் உட்டா இருக்கட்டும் 2 பேருமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு more than 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? 240 அடிக்கிறது கஷ்டம்ன்றதை நானே என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன். பட் பிச் கொஞ்சம் ஈஸ்ட் அவுட் ஆச்சு. பட் நெவர்தலெஸ் சவுத் ஆப்பிரிக்கா பிளேட் வெல். ஈஸ் அவுட் ஆனாலுமே சரி தே பிளேட் வெல் தான் நம்ம கண்டிப்பா கிரெடிட்டை கொடுத்தானோ அந்த பேட்ஸ்மேன்ஸ்க்கு. ஓகேங்களா? எஸ்பெஷலி மார்க்ரம் ஆஸ் வெல் அஸ் டெம்பா பவுமா. ஸோ ஹியூஜ் குடோஸ் டு தெம். இப்பதான் வந்து ஒரு பெரும் மூச்சு விடுவாங்க. கிராம் ஸ்மித்தை நான் பார்த்தேன் ஆக்சுவலா கிரவுண்ட்ல. அவரும் ரொம்ப எமோஷனல் ஆனாரு. அதே மாதிரி ஏபிடி வில்லியர்ஸ் கிரவுட்ல இருந்தாரு. ஸோ எல்லாமே நல்லது நடக்குதுங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டிராஃபியே அடிக்காத டீம் டிராஃபி அடிக்குது. ரொம்ப வருஷமா டிராஃபி அடிக்காத டீமும் வந்து பாத்தீங்கன்னா டிராஃபி அடிக்குது. ஸோ சர்டன் பேட் திங்ஸ் இந்த 2025ல நடந்தாலுமே some good things are happening in sports ன்னு சொல்ல முடியும். அவ்வளவுதான், வேற இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். குரூஷியலான கான்ட்ரிபியூஷன்ஸ். அண்ட் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் என்கிடிங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப போரா போட்டாரு, ரன்ஸ் லீக் பண்ணாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பியூட்டிஃபுல்லா போட்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்தாரு, 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப குரூஷியலா வந்து அமைஞ்சது ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்காக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே அவங்க லீட் அதிகமா கூட எடுத்திருக்கலாம். ஸோ என்கிடிக்கு ஒரு அப்ரிசியேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளவு போரா போட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல செம கம்பேக் கொடுத்தாரு. நான் என்னோட மேட்சுக்கு முன்னாடி என்னோட ப்ரிவியூல சொல்லியிருப்பேன் நான் தான் டான் பேட்டர்சன் தான் ஆடிருப்பேன். டெஃபினட்டா நான் இப்ப கூட சொல்றேன் நான் பேட்டர்சன் தான் ஆடிருப்பேன். ரீசன் என்னன்னா இந்த கண்டிஷன்ஸ் அவருக்கு செட் ஆயிருக்கும். ஆல்ரெடி ஒரு கவுண்டி கிரிக்கெட்டிங் விளையாடிருக்காரு. அந்த மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும் டான் பேட்டர்சன் கம்பேர் டு என்கிடி. பட் நெவர்தலெஸ் என்கிடி வந்து பாத்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் செகண்ட் இன்னிங்ஸ்ல அட்லீஸ்ட் சூப்பரா காமிச்சாரு. அதனால கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கன் செலக்டர்ஸ்க்கும் நம்ம அந்த கிரெடிட் கொடுத்தாங்க. நம்பி போனாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொதப்பினாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா போட்டாரு. இம்பார்ட்டன்டான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். சோ சவுத் ஆப்பிரிக்கா ஹாப்பியா இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாங்களும் ஹாப்பி தான், அது எந்த டவுட்டுமே இல்ல. அடுத்தது ஆஸ்திரேலியா பக்கம் வந்தா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி அசால்ட்டா அப்படி நினைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் தான் அவங்க. பப்ளிக்கும் அந்த மாதிரி தான். புரியுதா உங்களுக்கு? அப்பேற்பட்ட 2023 வேர்ல்ட் கப் வின் பண்ணும் போதே பேட் கமின்ஸ் போய் ஏர்போர்ட்ல நிக்கிறாரு, யாருமே வந்து வரவேற்கல. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால அவங்க வந்து வின் பண்ணாலும் சரி வின் பண்ணாலும் சரி டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய ட்ராஃபிஸ் இருக்கு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இன் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஆஃப் கலர்ல இருந்தாங்க. இது நம்ம பார்த்த ஆஸ்திரேலியன் போலிங்ல என்னப்பா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ளே வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? ஏன்னா நல்லா பாத்துக்கோங்க 212 அவங்க ஆல் அவுட் ஆனாலும் திருப்பி 138 ஆல் அவுட் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்காவை. மிச்சல் ஸ்டார்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்பிளேபிளா இருந்தாரு நியூ பால்ல. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் வந்து ஒரு கேப்டன் எஃபர்ட் போட்டாரு, போட்டு ஒரு 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஏசலுட்டும் டீசெண்டா போட்டார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க் டு சம் எக்ஸ்டென்ட் எஃபெக்டிவா இருந்தார் தவிர கமின்ஸ் ஏசலுட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் போடலன்னு தான் உண்மையா சொல்லி ஆகணும். ஜென்ரல் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் விடுவாங்கன்னா அந்த பவுன்சர் டாக்டிக் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இந்த மேட்ச்ல அப்படி பண்ணவே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஸ்டெம் டு ஸ்டெம்பே போட்டுட்டு இருந்தாங்க. அது கிளியரா எவிடென்டா தெரிஞ்சுது. இன்னொரு விஷயம், ஒன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு பாத்தீங்களா, பெட்டர் ஆயிடுச்சு பேட்டிங்க்கு. ஸ்லிப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பால் கேரி ஆக மாட்டேங்குது. அதுவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லிப்பை கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஸ்மித் ஒரு கேட்ச விட்டுருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரோட ஃபிங்கர்ஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவலைட் ஆயிடுச்சு. சோ அதனால மேபி அந்த கண்டிஷன்ஸ் மாறினோடனே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கணுங்க. ஒரு ஸ்டேஜ்ல 75 for 7 ஐ டோன்ட் திங்க் சோ 75 for 7 அளவுக்கு ஆரம்பிச்சது கிடையாது. எஸ் சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா போலிங் போட்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கலாம். ஆக்சுவலா ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நீங்க சொல்லலாம் போலிங் கூட என்ன ப்ரோ செகண்ட் இன்னிங்ஸ்ல எதிர்பார்த்த அளவுக்கு போடலன்னு. இருந்தாலும் அவங்களோட பேட்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ இந்த ஃபைனலுக்கு வந்தா கூட ஈவன் பிஜிடில கூட எடுத்துக்கோங்களேன், லாஸ்டா ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் தான் அவங்க பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. மற்றபடி ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல கொஞ்சம் அவங்க பேட்டிங் சொதப்பலா தான் இருந்தது. அவங்க போலிங் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. சோ கண்டிப்பா நான் வந்து முதல் பிளேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 75 for 7 செகண்ட் இன்னிங்ஸ்ல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடி ஆஸ்திரேலியாக்கு. என்னதான் ஸ்டார்க்கும் ஏசலோட்டும் ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இந்த எண்ட் போட்டாலுமே
ஐ தாட் தே லாஸ்ட் த grip. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு grip விட்டாங்க. இருந்தாலும் 282 நம்ம நம்பிக்கையோட வந்திருப்பாங்க. பட் ஸ்டில் நான் சொன்னேன் பாத்தீங்களா, என்னைக்குமே பிச் ஈஸி ஆகும் போது இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா ஆடி டார்கெட்டை ஒரு 300க்கு மேல வச்சிருக்கணும். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அண்டர் பிரஷர்ல ஆக்சுவலா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணது சூப்பரான ஒரு விஷயம். இனிமேட்டு வரப்போற இந்த மாதிரி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா சோக் ஆவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த அவங்க பாசிட்டிவா எடுத்துப்பாங்க அங்க. ஓகே, இனிமேட் ஃபியூச்சர்ல ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல க்ரூஷியல் மூமெண்ட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி ஒரு ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணிருக்கோம். ஒரு பெரிய டார்கெட்டை ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்ல சேஸ் பண்ணிருக்கோம். இது அசால்ட் பண்ணலாம் வாடான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் என்னோட ஒரு தாட். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஃபியூச்சர்ல சவுத் ஆப்பிரிக்கா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சோ ஹாப்பிங்க ஃபார் டெம்பா பவுமா. ஏன்னா அவரை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அவரை பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாடி ஷேமிங் இன்னைக்குமே பண்ணக்கூடாதுங்க. நானும் கத்துக்கிட்ட விஷயம் தான். நானும் விளையாட்டா ஒரு காலகட்டத்துல பண்ணவன் தான். பட் அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றதை கத்துக்கிட்டு அதே மாதிரி மற்றவங்க கிட்டயும் அதை தான் நான் சொல்லுவேன், என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஸோ பாடி ஷேமிங் பண்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அண்ட் அது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு போடா அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன்டா, நான் என் கேமை காமிக்கிறேன்டா, நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஐசிசி டிராஃபி அடிச்சு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். இது இருக்கும் ஆஸ் அ டெஸ்ட் கேப்டனா ஒரு மேட்ச் கூட தோத்தது இல்லை, பாத்துக்கோங்க. ஓகே, இந்த ஃபைனலுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து 7 மேட்ச் வின் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. 7 out of 7. அதுவே பெரிய விஷயம். எஸ், சில கிரிட்டிசிசம் இருந்துச்சு. அவங்க எல்லாமே 2 மேட்ச் டெஸ்ட் சீரீஸா ஆட்டு வந்தாங்க, கொஞ்சம் வீக்கர் ஆப்போனண்டா தான் ஆட்டு வந்தாங்க, அது எல்லாமே சொன்னாங்க. பட் ஃபைனல்ல வந்து அவங்க ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிட்டாங்களே. ஸோ தே டிசர்வ் டு என்டர் இன்டு திஸ் ஃபைனல்ன்றது இப்போ புரியுதுல நம்மளுக்கு. அட்லீஸ்ட் அதுக்காவது நம்ம கிரெடிட் கொடுக்கலாம். அவங்க வந்து தோத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா கிரிட்டிசிசம் இருந்திருக்கும். என்னங்க இந்த மாதிரி டீம்லாம் சும்மா 2 மேட்சஸ் ஆடி கொஞ்சம் வீக்கான டீமோட ஆடிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் அந்த 7 out of 7 வின் பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதுவும் ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்க பாகிஸ்தானோ ஸ்ரீலங்காவோ அவங்களும் ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷன் தான். இது அவங்களோட பெஸ்ட்டை காமிச்சாதான் அவங்களோட நீங்க வின் பண்ண முடியும். அந்த 7 out of 7 வின் பண்ண அந்த ஒரு எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்ல கிளியரா தெரிஞ்சுது அவங்க கம்பேக் கொடுக்கும்போது. ஸோ அதனால கண்டிப்பா நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டுக்கும் கிரெடிட் கொடுத்தாலும் டெம்பா பவுமா ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ ஓடிஐ கேப்டனா நீங்க அவரை எப்படி பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா தான் இருப்பேன். ஓடிஐல அவரோட கேப்டன்ஷிப் பாத்தீங்கன்னா நிறைய குறைகள் இருக்கு. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் தாறுமாறா பண்ணிருக்காரு. அதுல எந்த டவுட்டும் மேலே இப்போ வந்து ஒரு ஐசிசி டிராஃபி வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அவர் அந்த டிராஃபி எடுத்துட்டு அப்படி இப்படின்னு செலிப்ரேட் பண்ற விதத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மனுஷன் இதுக்காக தான் பயங்கரமா வெயிட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட எல்லாருமே அந்த லார்ட்ஸ் பால்கனியில குதிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணும்போது இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டார் அந்த இடத்துல. ஆப்வியஸ்லி இருக்குங்க, சும்மா கிடையாதுங்க. அவங்கலாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த டீம் டிராஃபி அடிச்சு வின் பண்றதுதான் உட்காந்து டிவில பாத்துருப்பாங்க, இல்ல ஆஸ் அன் ஆப்போனண்டா பாத்துருப்பாங்க. ஆனா அவங்க டிராஃபி அடிச்சு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுல்ல 27 இயர்ஸா. அப்படின்னும் போது இட்ஸ் அ கிரேட் மூவ்மெண்ட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ விஷிங் தெம் ஆல் த பெஸ்ட் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ இந்த ஒரு விக்டரினால நான் திருப்பி சொல்ல வரேன், சவுத் ஆப்பிரிக்கா யங்ஸ்டர்ஸும் மோட்டிவேட் ஆகி டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடணும்னு நினைப்பாங்க. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ இந்த ஒரு விக்டரியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.